இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட லேண்டு தான். இந்த லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் குட்டெல்லாம் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக அங்கே தண்ணி போயிட்டுருக்கு ஆற்றுல. அந்த இடத்துல நம்ம கார் போட்டு அங்கே தான் நம்ம வந்து இன்னைக்கு கேம்பிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து கார் வரத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் பண்ண போகிறனால சிலிண்டரில் எடுத்துருக்கோம், கொடுவாலாம் எடுத்துருக்கோம். எதுக்குன்னா ப்ரோ மாடி லடாக்கா அப்படின்ட்டு இவன் வேறு ஆமா ப்ரோன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கான். அங்கே போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த விட்டு வந்திருக்க போகிறேன், வேணா பாருங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து இப்போ கொல்லிமலை போக போகிறோங்க. ஸோ கொல்லிமலை போகிற விளாக்கு தான் கொல்லிமலை போகிற விளாக்கு தான் பார்க்க போகிறீங்க. இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு டீம் வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. சமையலறையே சர்க்கரையா பாருங்க காய்கறி என்னென்ன வேணுமோ எல்லாமே இவங்க வாங்கிட்டு இருக்காங்களா, அப்படியே வாங்க. ஸோ அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அங்கே ஒரு டீம் வந்து சிக்கன் வாங்கிட்டு இருக்காங்க, அதை போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து நம்ம இன்னொரு டீம் வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக 2 கிலோ சிக்கன் 6 பேருக்கு 10 பத்தாதான். சரி தெரியுமா தெரியாதா? அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. மெயினா நம்ம பச்சைக்கிளியில இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டா 360 தைரியமா மாட்டிருக்கீங்க. ஒட்டிக்கிச்சா? தைரியமா வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை அதானே எல்லாம். 30 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துருச்சு. கொல்லிமலை போற வரைக்கும் வந்துரும் நினைக்கிறேன். லடாக் போகும்போது எத்தனை பேக்கை பார்த்தேன். லடாக் போகும்போது சிலிண்டர்லாம் கூட எடுத்துட்டு போல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் பண்ண போறதுனால சிலிண்டர்ல எடுத்துருக்கோம். பாத்திரம், வடசட்டி, கரண்டி, தோசை சட்டி, கொடுவாலாம் எடுத்துருக்கோம். எதுக்குன்னா குச்சி தேவைப்படுமாமா. பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பிளான்லாம் நடக்குமான்னு தான் தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல படம் பார்த்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு வியூ என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஆசையா போறோம். அங்க போய் நம்மளுக்கு ஆண்டவன் எப்படி விட்டுருக்கானோ தெரியல. காய்கறிலாம் வாங்கி வச்சு இன்னும் அங்கே போய் இருக்கிற ஃபன்னு தான் இருக்குது. எப்படி பண்ண போகிறோம் என்னான்ட்டு. முன்னாடி தண்ணிக்கு பாருங்க, தண்ணிக்கு என்ன டீ கப்பு, டிஷ்யூ பேப்பரு, வண்டியே வந்து ஒரு சமையல் கடையாயிருச்சு. வீடை காலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து சிக்கன்லாம் வாங்கி முடிச்சாச்சு. மெயினாக மளிகை சாமானை மறந்துட்டானுங்க. இது அந்த இதுவா பவுடர், எண்ணெய் பாக்கெட்டு, அந்த மசாலா ஐட்டம்லாம் மறந்துட்டாங்க. நானுமே மறந்துட்டேன். அங்கே ஒரு குரூப் போய் மளிகை சாமான் வாங்கி வந்துருக்கேன். வந்த வேட்டி அப்படியே வண்டியில் கட்டிட்டு நம்ம கிளம்புற வேலையை தான் பார்க்கணும். முட்டை வாங்கிக்கலாம் ஆம்லெட் போடுறதுக்கு. ஆட முட்டை இல்லைடா, மேலே லக்கேஜ் கட்டிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ராகுல் ப்ரோ வீட்டில் இருக்கோம். ப்ரோ திருமுகத்தை காட்டுங்கோ. இவர் தான் எங்கள் அபிதப் மாமா. டைம் வந்து 10:24 ஆகுது. செல்ஃபோனில் நிறைய கோட் இருக்கும், அதான் OnePlus. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது 10:24 ஆகுது. நாங்கள் சொன்ன கணக்குக்கு 10:30 அடிவாரம், 11:30 மணிக்கு கொல்லிமலை, அதுக்கப்புறம் கான்செப்ட். அப்படிதான் இருந்தோம். நான் வேட்டி கட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக வரணும்னு தெரிஞ்சா நானும் அதே மாதிரி வந்து வந்துருப்பேன். இல்லை நான் வந்து இது கார் விளாக, அதனால ப்ரொஃபஷனலாக வந்துட்டு அங்கே போய் எல்லாம் நார்மல் காஸ்டியூமு அன்றாரு வெள்ளை பண்ணிட்டு லுங்கி ஒன்று வாங்கலாம்னு நினைச்சேன். மக்களே ஃபைனலாக வந்து நம்ம எல்லாத்தையும் மேலே கட்டியாச்சு. இப்போ ஃப்ரீயாக வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம ஒரே ஒரு ஐட்டம் மட்டும், ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டா கிளம்பிடலாம். டைம் பாரு 10:30 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு நாங்கள் அடிவாரோம். 11:30 மணிக்கு கொல்லிமலை, 12 மணிக்கு கண்டென்ட் ஆரம்பிச்சிடலான்னு ஒரு பிளானை பண்ணாதான். பிளான் பண்ணது நீங்களே, சொதப்பணும் நீங்களே. நான் இல்லைப்பா, தினேஷ் தான் லேட்டு. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. நேற்று அந்த வீடியோ போட்டிருந்தல ஆல் இந்தியா ட்ரிப் 3 அதில் வந்துட்டு நிறைய பேர் கமாண்ட் ப்ரோ மாடி லடாக்கா அப்படின்ட்டு இவன் வேறு ஆமா ப்ரோன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் எனக்கு மெசேஜ் வர மறுபடியும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு. நீயும் போறேன்னு கேட்டாங்க, ஆமான்ட்டேன். உனக்கு கண்டென்ட் இல்லை, நாங்களாக கிடைச்சோம். மதனே மெடிக்கல் இருக்குடா, மூடிட்டு போ. போங்க போங்க, மூடி இருக்கும். இதான் பெஸ்ட்டு. ஓகேவா? 2 ஆட்டுக்கால தூக்கி போ. ஆட்டுகளா? கருமம் வாசமா நாறுதுடா. எடுக்கலாமா வீடியோ? மக்களே, நீங்களும் நாமக்கல் யாராவது நண்பர்கள்
ஃபுட்டு வாங்கணும், ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. சும்மா அன்எக்ஸ்பெக்டாக தான் வந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பேர் வந்து பாறை நண்டாமா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த கலராக இருக்குது பாருங்கள் நண்டெல்லாம். அவங்களாம் கன்னியாகுமரியிலேருந்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களே தான் வேணும்னா வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஒரு புடி மக்கள் ஃபைனலாக வந்து நம்ம கொல்லிமலை அடிவாரம் வந்தாச்சு. பாருங்க பயங்கரமாக இருக்க போதே இன்னைக்கான ட்ரிப்பு. இங்கே பாருங்க, இங்கே இப்போவே உங்களுக்கு தெரியுதுல்ல, மேலே பாருங்க எவ்வளோ மிஸ்டாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த கொல்லிமலையில் எப்படி இருக்குன்னு தான் தெரியல. கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே ஃபைனலாக வந்து நம்ம செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி கேட்டிருந்தாங்க. எத்தனை நாள் ஸ்டே, எங்கே போகிறீங்க, ஃபாரஸ்ட்டில் நடுவில் நின்று எதுவும் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்பயும் போல ப்ராசஸ்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் வந்து 12 மணி ஆகுது. கிளைமேட் இங்கே லைட்டாக சில்லுன்னு இருக்குது. சின்ன சின்ன தூரல் விழுவுதுங்க. பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காய்ஸ் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு? ஏன்னா மதன் வரான்ல, எங்கள் கேப்டன் மதன் வரார். மதன் எங்கள் டீமில் புதுசாக ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிங்க. ஹாய் ப்ரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா VR ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன் நாமக்கல், சேலம் ரோட். மேலும் விவரங்களுக்கு இவரை தொடர்பு கொள்ளவும். ப்ரோ வேற மாதிரி இருக்கு. மேலே ஒரு அந்த மாதிரி வருமா? அப்படிங்களாங்க. ஆமாம், தருமபுரம் நம்பர் வாங்கிக்கோங்க. எனி ஆன்டிஸ் கால் ஃபார் தருமபுரை. இங்கே வந்து கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்டு தான் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம சில்லுன்னு இருக்கு. ஏன் ப்ரோ செம்ம காத்தா இருக்குல்ல? அதுவும் 12:30 மணிக்கு இப்படி இருக்கு. இதே நம்ம ஊர்ல 12:30 மணினா பயங்கரமா இருக்கும். வெயில் அரியிருப்போம். இந்நேரம் பஸ்ஸுக்காரங்களாம் தாறுமாறா வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆரன் அடிக்கிறது முன்னாடி அடிக்கிறாங்களா பின்னாடி அடிக்கிறாங்களான்னே தெரிய மாட்டேங்குது. புளி வாங்குனீங்களா இல்லையா? புளி வாங்கல. புளி வாங்கணும் ப்ரோ. புளி தேவையில்ல, குழம்பு தான் வைக்கிறல்ல. குழம்புல வறுவல் தானே, கிரேவி தானே, அப்போ தேவையில்ல. சாப்பாடு 2 பாக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். வெறும் சாப்பாடு. என்னடா ஆச்சு? இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. இந்த மொட்டத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை. ப்ளூடூத் கனெக்ட் ஆகல, எனக்கு பாட்டு போட்டு ஆகணுன்றான். மண்டையில பிரச்சனையா? தண்ணி கேன்லாம் எடுத்து போட்டோம்னா எவ்வளவு ப்ரொஃபஷனலா போறோம்னா பாத்துக்குங்க. அங்க போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த விட்டு வந்திருக்க போறேன். வேணா பாருங்களேன். நெருப்பி எடுத்தாச்சு. எண்ணெயே விட்டு வந்தேன்ல. எண்ணெய் உப்பு முன்னாடி சார்ஜ் போட முடியாதுல்ல. ஆமா, பின்னாடி தான் சார்ஜ் போடுறோம். முன்னாடி தான் பவச்சு விட்டானே. என்னாச்சு? இங்க ஏதோ விட்டு ஆட்டு விட்டான் ப்ரோ. அதை பார்த்துட்டு யானைன்னு நினைச்சுலாம் கரும்பு. இங்க இல்ல அந்த லாரி போச்சுல்ல, லாரி பேக் சைடு பார்த்து இன்னும் யானை நிக்குது இங்க. அந்த கருப்பு உருவத்துக்கு அதுக்கு படத்தா? ஐயோ, யானையா இருந்தா நான் இறங்கி ஓடி இருப்பேன். திருப்ப கூட முடியாது. இல்ல நான் இறங்கி ஓடி இருப்பேன். முன்னாடி பார்க்காம இருந்திருப்பீங்களாமா நீங்க? குரங்கு வந்து எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டட் தெரியுமா? அவ்வளவு தைரியமா உள்ள இருந்து வந்து எடுத்துட்டு போகுது. இங்க நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸ்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆஃபீஸர்ஸ், அவங்க ஏதோ கொல்லிமலையில வந்து ஆஃபீஸரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லாவே ஜாலியாக பேசினாங்க. கொல்லிமலையில வந்துட்டு நீ ஏதாவது பிரச்சனைனா சொல்லுப்பா, உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படி சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வீடியோ பேசுறா விடுங்கடா. நீங்க ஏன்டா பின்னாடி பேசுறீங்க? எந்த வீடியோ? அவர் வீடியோ. ஓ வீடியோவா? சாரிங்க, அவர் வந்து வீடியோவா? வீடியோ எஸ்டிடினா வரலாறு விட்டா கூட பிரச்சனை இல்ல. வீடியோவா பிடிஓவான்னு சொல்லி ப்ரொனன்சியேஷன் மாறிட போகுது. எஸ்டிடினா வரலாறு தானே. மக்களே ஃபைனலா வந்து நம்ம கொடைக்கானல் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு கொல்லிமலை ஃபைனலா வந்து நம்ம கொல்லிமலைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் அங்க இருக்கு. கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்டா இருக்கு. இன்னும் நம்ம இங்க மேலே ஏறும் போதே எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் மேலே ஏறி எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்போ கரெக்டாக நம்ம 65வது பண்டு திரும்புறோங்க. ஆக்சுவலாக இது வந்து 70 பண்டு. 70 பெண்ணில் இப்போ 65வது பெண்டு நம்ம திரும்பிட்டோம். இப்போவே வந்து பயங்கர பெஸ்ட்டாக இருக்குது.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:48 ஆகுதுங்க. அந்த இடத்துல ரோடே தெரியல, அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. அவங்க கீழே சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. சரி அவங்க சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குங்க கிளைமேட். இங்கே பாருங்க பெஸ்ட்டு. இந்த கோயில் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து எற்காச்சு கொல்லிமலை ரீச் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லிமலை வரவங்களும் இங்கே சாமி கும்பிட்டு தான் போவாங்க, கீழே போகிறவங்களும் இங்கே சாமி கும்பிட்டு தான் இறங்குவாங்க. பெஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ப்ரோ கண்ணாடியில் இது ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பெண்டு நம்ம வந்து 70 பெண்டுமே முடிச்சாச்சு. இங்கே வந்து கார்லலாம் டைம் பாஸ் பண்ணிருக்காங்க. பாய் 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 பாய். இதுக்கு மேலே வந்து நம்ம சோளக்காடு தான். அங்கே போயிட்டு நம்மளுக்கு தேவையானது இன்னும் கொஞ்சம் முட்டை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக லொக்கேஷனில் போயிட்டு சமையல ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க அந்த மாதிரி. கொல்லிமலை வெல்கம் டு வசந்த் டெரிஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம கொல்லிமலை வந்து ரீச் ஆயாச்சு. நீங்கள் ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. டைம் வந்து 1 மணி ஆகுதுங்க. 1 மணிக்கு வந்து பயங்கர மிஸ்டாக இப்போ வந்து நம்ம சோளக்காடு பஸ் ஸ்டாப் கிட்ட நிற்கிறேங்க. ஸோ இங்கே இதான் என்ட்ரன்ஸ் கொல்லிமலைக்கு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் தான் நம்மளுக்கு ஒரு மெயினான வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ மக்களே ஃபைனலாக வந்து நம்ம கொல்லிமலையில் நம்மளுக்கான லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. அந்த லொக்கேஷன் வரதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கார் வரதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கார் வந்து இங்கே பாருங்கள் இந்த மேட்டில் இருக்கா, இந்த மேட்டில் நிற்கிது. உங்களுக்கு வந்து நார்மலாக தெரியும். இந்த மேட்டில் இறங்கி கார் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆறு அங்கே ஓடிட்டுருக்கா, அந்த இடத்துக்கு கார் கொண்டு போகணும். இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட லேண்டு தான். இந்த லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் குட்டெல்லாம் இருக்குது அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக அங்கே தண்ணி போயிட்டுருக்கு ஆற்றுல. அந்த இடத்துல நம்ம கார் போட்டு அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி கேம்பிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த கார் இறக்க போகிறேன். எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ப்ரோ இறக்குறதுல நிற்காது, புல்லு டயர் வலுக்க தான் செய்யும். முட்டையாம்பா வலிக்கிட்டே போகுது. முட்டை உள்ள இருக்குப்பா. அதான் அங்கே இருக்கு. இறக்கடா, பிரேக் பிடிச்சி இறக்கடா. நான் நிறுத்திக்கிறேன். இறக்கடா, வருண்டா வர. ஏன் கத்துற? சரி சரி சரி. கமான் படி. ப்ரோ நேரா நேரா ப்ரோ. கல்யாணம் எல்லாம் வாய் போந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. வந்த போது முதல்ல வந்துரும். ஏனா இது வாமிடா இது. பிடிக்குதா? இல்ல இல்ல வா 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 வா. நேரா வந்து வளைச்சுக்கோங்க. வா வா வந்துரு வந்துரு. ஐயோ பொறுமை 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 பொறுமை. நல்லா பொறுமையா பேக்கப் சம கூடாதீங்க, அவ்வளவுதான். பொறுமை பொறுமை. அந்த இடத்துல ஏதாவது இருக்கா பாருங்க. பொறுமையா வரணும். சாக்கப் சமம் கூடாது. பிரேக் நச்சு நச்சு அடிக்க வேண்டாம். நான் அந்த கல் எடுத்துடலாமா? ஆமா இது எடுக்கணும். இல்ல இல்ல தேவல தேவல இந்த பக்கம் போடாத. பிரேக் நச்சு நச்சு அடிக்க வேண்டாம். நான் அந்த கல் கம்மி தூரம். போயிருங்க போயிருங்க போயிருங்க. லைட்டா லைட்டா போங்க 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 போங்க. ஓகே டன். அந்த சைடா சேரா இருக்கும்போது திருப்பி இதே ரோட் சுட்டு போங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. இப்படி திருப்பிக்கலாம். அந்த பக்கம் புளியா முன்னாடி இறங்கிச்சா வம்புடிச்சு வரல ப்ரோ. இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கணும். இப்படி இருக்குது கோணையா இருக்குது. நான் தான் சொன்னேன் பழைய இடத்துக்கு போ. அப்போ ஸ்டடி மட்டும் பண்ணி பாருங்க. இந்த லொகேஷன் தான் ப்ரோ. थैंक यू ப்ரோ. சோ மக்களே ஃபைனலா நம்ம காரை வந்து அந்த மேட்ல இருந்து இறக்கி இந்த சூப்பரான லொகேஷனுக்கு வந்து இறக்கியாச்சுங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிஜமே இந்த மாதிரி ஒரு லொகேஷன் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. ஸோ நம்ம வால்பாறையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு டெமோ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு லொகேஷன் இந்த இடத்துல காரா. இப்போ இந்த இடத்துல கேம்ப் போட்டுருவோம். கேம்ப் போட்டு அப்படியே மீன் இருக்கு. அப்படியே அங்கே மீன் பிடிச்சி நாங்கள் சாப்பிட்றதாங்க இந்த கண்டென்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. எங்களுக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருச்சு. இன்னும் எங்களுக்கு வண்டி மேலே ஏற்றுறதா ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க இந்த லொகேஷன்.